இனியும் இவர்களுக்கு பாடம் புகட்டாமல் விட்டால் தமிழ்நாட்டில் சகோதரத்துவமே இருக்க, சமூக நீதியே தலை தூக்காது. அரசியல் தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாக்கள் எப்படி இருக்கும்? தொண்டர்கள் வாழ்த்து சொல்வாங்க, சக அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து சொல்வாங்க, என் பிறந்தநாள் விழாக்கள்ல புகழ் பாடுவாங்க, அவருடைய சாதனை பட்டியலை வாசிப்பாங்க. ஆனால் இங்க ஒரு தலைவர் விசித்திரமான தலைவர்னு கூட சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய பிறந்தநாளில் கூட விஷமத்தை பரப்பி கைதட்டி சிரிக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கிறப்ப இதெல்லாம் ஒரு பொழப்பாடுதான் கேட்க தோணுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்களுக்கு சாதனைன்னு ஒண்ணும் இல்லை, அதனால சாதனை பட்டியலை வாசிக்க முடியாது. ஏதாவது துரோக பட்டியலை வேணா வாசிக்கலாம். அந்த துரோக பட்டியலை வாசிச்சா ஒரு நாள் பத்தாது, ஒரு வார காலம் வாசிக்கணும். நீங்கள் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்திற்கும் செய்த துரோகத்தை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்றார். இதை அத்தனை தலித் சமுதாயத்து நண்பர்களும் உச்சி முகர்ந்து வரவேற்கிறாங்க. தலித் சமுதாயத்திற்காக உண்மையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆரத்தழுவி பாராட்டுறாங்க. வேற எந்த தலைவராவது இப்படி சொல்ல முடியுமா பாமகவை தவிர்த்து என்று பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இங்க ஒரு தலைவர் தன்னுடைய குட்டு வெளிப்பட்டு விடுமோ, தலித் சமுதாயத்தை தலை தூக்க விடாம தானும் அடிமை சாஸ்திரம் எழுதி அந்த சமுதாயத்து மக்களையும் அடிமைப்படுத்தி திராவிட கூட்டத்திற்கிடம் தன்னுடைய பதவிக்காக அடகு வைத்தது வெளிவந்து விடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக இந்த புரட்சியை, இந்த எழுச்சியை எப்படியாவது நசுக்க வேண்டும் என்று 4 தருதலைங்களை விட்டு கவிதை என்கின்ற பெயர்ல கன்றாவியா அது மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய வன்மத்தை எல்லாம் வாந்தி எடுக்க வைக்கிறார். எவ்வளவு ஒரு கேவலமானது. அவன் பேசுறதுதான் கேவலமானதுன்னு பார்த்தா பேசுறவனும் கேவலமானவன் தான். அந்த ஒரு பொம்பளை பேசுனாங்க, ஒரு அம்மா சினேகாவா பேரு, சாதி மதமற்றவர்கள் என்று முதல்ல சர்டிபிகேட் வாங்கின இந்தியரா. ஆனா அம்மா மனசுக்குள்ளார எவ்வளவு சாதி வெறி. சரி, இந்த அம்மாவுக்கு தான் சாதி வெறின்னு பார்த்தா அந்த அம்மாவுடைய புருஷனுக்கு வேற ஒரு வெறி. அந்த அம்மாவுடைய புருஷன் ஏகப்பட்ட சில்மிஷ வேலையெல்லாம் பண்ணி காம வெறி பிடிச்சவன்னு அவனை பல இடங்கள்ல தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல என்ன பண்றது? அப்படிதானே இருக்கும் அந்த மேடைகள்ல. அந்த மேடைகளை எதையாவது நல்வழிப்படுத்தியிருந்தா சரியா இருந்திருக்கும். நல்வழிப்படுத்தினாங்க. அயோத்திதாச பண்டிதரும் இம்மானுவேல் சேகரும் ஐயா இளைய பெருமாளும் ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் பூவை ஜெகன்மூர்த்தியின் போன்ற ஆம்சாங் போன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்து மக்களை நல்வழிப்படுத்தி நாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான என்ன வழியோ அதை செய்தாங்க. ஆனால் இந்த தலைவர் அப்படிதான் செஞ்சாரா? வேடிக்கை பார்த்தார், எல்லாத்திலையும் வேடிக்கை பார்த்தார். வேங்கவேல வேடிக்கை பார்த்தார், ஆம்சாங் படுகொலை வேடிக்கை பார்த்தார், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல வேடிக்கை பார்த்தார், தோழமை சுட்டுதல்னு எல்லாத்தையும் கண்டுகிட்டு கடந்து போயிட்டார். கட்டுவியான்களின் கூட்டம், கருந்தேல்களின் கூட்டம்னு சொன்ன வழிதானே. அதுல என்ன கொடுமை பாருங்க. அந்த பிறந்தநாள் விழா மேடையில கூட வன்மத்தை கக்கிறது யார் மேலாம்? பாட்டாளி மக்கள் கட்சி மேல. எதுக்காக? தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொன்னதாலயா? தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொன்னதாலயா? நீங்க யார் மேல வன்மத்தை கக்கிருக்கணும்? நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி கேட்டாருன்னு அந்நியரசு சொன்னாரே, நீங்கள் கருணாநிதி மீது எல்லாம் கோவப்பட்டிருக்கணும், திமுக மீது எல்லாம் கோவப்பட்டிருக்கணும். தனக்கு கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்த பாமக மீது கோவப்படுறீங்கன்னா நீங்கள் தலித் விரோத சக்தி தானே அர்த்தம். நீங்க தலித் விரோத சக்தி தானே. இங்கே பெரும்பான்மை சமுதாய மக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது. ஒன்றுபட்டு விட்டால் எங்களுடைய தமிழர் எழுச்சி உருவாகிடும், திராவிட கூட்டத்தினுடைய கொட்டம் அடங்கிவிடும். அந்த திராவிட கூட்டத்துக்கிட்ட கைகட்டி நாம இந்த தலித் சமுதாயத்தை எல்லாம் அடகு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது எடுபடாது என்கின்ற அச்சத்தின் காரணமாக தானே இதெல்லாம் பேசுறீங்க. வேற எதற்காக இந்த பேச்சு? வேற எதற்காக இந்த பேச்சு? வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசுறீங்க. ஒருவேளை நீங்கள் பேசுறீங்களா இல்லையா? வன்னியர்கள் 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று போராடிய மேடையில ஏறி வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசுறீங்க. ஒருவேளை நீங்கள் வன்னியர் இடஒதுக்கீட்டை ஆதரித்திருந்தால் நாங்க உங்களை எதிர்த்து பேசுவோமா? வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு திருமாவளவன் ஆதரவு தராரு, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிடும். இல்ல திருமாவளவன் வன்னியர் இடஒதுக்கீடு எப்படி ஆதரவு தரலாம், திருமாவளவன் அப்படி இப்படின்னு ஏதாவது பேச முடியுமா?
நீங்க பேசுறீங்களே. NLC-க்காக நாங்க போராடணும். நீங்க சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். அங்க அடிபடக்கூடிய நிலங்கள் அத்தனையும் ஏழை விவசாயியோட நிலங்கள். எட்டி கூட பார்க்கல நீங்க. அன்னைக்கு நீங்க எட்டி பார்த்திருந்தால் பாருங்க, திருமாவளவன் ஏழை விவசாயிகளுக்காக ஓடோடி வரார், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னு நாங்க சொல்லியிருப்போம். அதற்கு இடம் தரலையே நீங்க. இதற்கு எதற்குமே இடம் தரல. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் பரவாயில்லப்பா திருமாவளவன். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணத்துல இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அதுல பெரும்பான்மை தலித் சமுதாயத்து மக்கள் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டாருன்னு நாங்க வரவேற்றிருக்கலாம். வரவேற்க வழி இல்லையே. வேங்கவேல நீங்கள் வேடிக்கை பார்க்காமல் திமுகவை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருந்தால் பரவாயில்லப்பா. திருமாவளவன் தீண்டாமைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்துல நடத்தினாருன்னு உச்சி முகர்ந்திருக்கலாம். ஆனால் திருமாவளவன் அத்துமீற வேண்டிய இடத்துல அத்துமீறலையே, அடங்க மறுக்க வேண்டிய இடத்துல அடங்க மறுக்கலையே. அடங்கி போய் அத்துமீறாமல் சர்வ நாடையும் அடக்கிக்கிட்டு இல்லவா திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் எப்பேற்பட்ட தலைவர், சமத்துவத்திற்காக பாடுபட்ட தலைவர். இதை நான் பலமுறை சொல்வதற்கான காரணம், உண்மையாலுமே ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்கள் இழந்தது என்பது தமிழர் எழுச்சிக்கான ஒரு வீழ்ச்சியா தான் பார்க்கும். அப்பேற்பட்ட தலைவர் இறந்தார். அந்த அநீதிக்கு கூட உங்கள் மனம் இறங்கல. திமுக கூட்டணியை கேள்வி கேட்க முடியல. இப்படி உங்களுடைய பதவிக்காக நீங்கள் திமுகவிடம் அடிபணிந்து போங்க, அடிமையா கடங்க, பதவியை பிடிச்சிட்டு தொங்கணும் என்பதற்காக கடந்து போங்க. ஆனால் எவ்வளவு பொய்ய வாரி இறைச்சி. ஒரே ஒரு காரணம், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக இந்த மேடையில நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, பட்டியல் சமுதாயத்து சகோதரர்கள் உங்களை எப்படி ஏத்துப்பாங்க? இது சரிதானா? தமிழ்நாட்டுல ஆகப்பெரும் சமுதாயங்கள் வன்னிய சமுதாயமும் தலித் சமுதாயத்து மக்கள், இவர்களால் முதலமைச்சராக ஏன் முடியாது என்று நீங்க கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு தலித் முதல்வராக முடியாதுன்னு நீங்க சொல்றது, ஏன் தலித் முதல்வராக முடியாது என்பதை நீங்க விளக்கணுமா இல்லையா? உங்களை போன்ற தலைவர்கள் இருக்கிறதுனால தான் தலித் முதல்வராக முடியல. தலித் சமுதாயத்திற்காக உண்மையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் என்றைக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கும். எத்தனை சமரசங்களை செய்தார் சமூக நீதிக்காவலர் மருத்துவர் ஐயா அவர். தனக்கு கிடைத்த இடங்களை கூட, தன் கட்சிக்கு வாங்கிய சீட்டுகளை கூட உங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார். ஆனால் உங்களுக்கு உங்க கட்சி மேடையில 4 தரம் கட்ட பிறவிகளை கொண்டு வந்து நிறுத்தி எப்படி இப்படியெல்லாம் பேச வைக்க முடியும்? எப்படி இப்படியெல்லாம் பேச வைக்க முடியும்? திருமாவளவன் அவருடைய முகத்திரை கிழிஞ்சி தொங்குது. தமிழ் தேசியத்திற்காக பாடுபடக்கூடியவர்களும், பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய ஒற்றுமைக்காக அறுபாடுபடக்கூடியவர்களும், தலித் எழுச்சிக்காக முனைப்போடு களத்தில் நிற்பவர்களும் திருமாவளவன் அவர்களுடைய முகத்திரையை கிழித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இனிமேல் உங்களுடைய ஏமாத்து வேலை ஈடுபடாது. இனிமேலும் இவர்களை நீங்கள் பதவிக்கு எங்கேனும் அனுமதித்தீர்களே ஆனால் அது தமிழர் உரிமைக்கு நீங்கள் அடிக்கக்கூடிய சாவுமணி என்பதை புரிஞ்சு வச்சு